நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் உம்மடி மீதுதான் கண்மூடுவேன். எனக்கு கடகடன் முடியும், 6 சீன் கடகடன் முடிக்கிறேன். அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு கூப்பிட மாட்டாங்க. இந்த இன்னைக்கே முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். என்னது ஆமாம்மா, எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுப்பா, ரெக்கார்ட் பண்ணி ஜெர்மனுக்கு அனுப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம் தெரியுங்களா? சும்மாவா? இந்த லிப்டோட நான் மல்லு கட்டின்னு வந்தேன். குமார் ராஜேந்திரன் அவருடைய டைரக்ஷன்ல நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை வந்து ஒரு நல்ல மாரல். அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ரோட்ல வந்து கழுத்து நிறைய செயின் போட்டு நடந்து போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்கன்னு போகும்போது மார்னிங்கில் அவங்க இந்த செயினை அறுத்துட்டு போயிடுறது. அப்புறம் செயின் போனால் பரவாயில்ல, அதோட சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இன்ஜுரி ஆகி அதனால் வாய்ஸ் போயிடுது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த மார்னிங்கில் வாக்கிங் போகும்போதும் சரி, சாதாரணமாக ரோட்டில் போகும்போதும் சரி, கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரொம்ப பளிச்சுன்னு போட்டுட்டு போகிறதுங்கிறது வந்து இது அதுக்கான ஒரு சேஃப்டியோடு போயிட்டோம்னா தொல்லை இல்லை. பட்டு திருடுறவங்க வந்து அவங்களா மனசு வச்சு திருடக்கூடாதுன்னு நினச்சாதான் அதை மாற்ற முடியுமே தவிர வேற ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அவங்க திருடுறதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுக்காம இருக்கணும். அப்படி நடந்தால் என்ன ஆகும், அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும், அதனால என்னென்னலாம் விபரீதங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறாரு. அதில் செயினை பறி கொடுத்த ஒரு கேரக்டராக நான் தான் நடிச்சிருக்கிறேன். நல்லா இருந்தது. பட் நல்ல ஒரு மாரல். எப்பவுமே வந்து குமார் ராஜேந்திரன் எடுக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல மாரலோடு தான் எடுப்பார். அவர் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு நானே போய் எடுத்திருக்கிறேன். அதனால் நல்ல ஒரு மாரல் இருக்கும் இதில். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை பார்த்து அட்லீஸ்ட் 100ல் ஒரு 5 பேர் திருந்தினாங்கன்னா கூட இட் இஸ் அ கிரேட் சக்ஸஸ் தான். தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸோட இருக்க கற்றுக்கங்க. தட்ஸ் ஆல் தி பெஸ்ட். வணக்கம், நான் குமார் ராஜேந்திரன். ஆக்சுவலாக கர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எங்கள் டீம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆட் ஃபிலிம் டைரக்டராக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்யூச்சர் ஃபிலிம் வந்து ப்ராசஸில் இருக்குது. இப்போ வந்து இந்த கர்மா ஷார்ட் ஃபிலிம் வந்து மிஸ்டர் சஞ்சய் ப்ரொடியூசர், அவருக்காக நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஷூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கும். இதில் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து வடிவுகரசி அம்மா நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சஞ்சய் வந்து இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயினாக வந்து ஜமுனான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களும் நிறைய மூவிஸில் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு இதில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா செயின் ஸ்நாச்சிங்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல இன்னமும் நடந்துகிட்ருக்கு. செயின் ஸ்நாச்சிங் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருந்தும் இன்னமும் நிறைய கோல்டு செயின் போட்டுக்கிட்டு அவங்க ரோட்டில் போகிறப்ப அது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த கண்டென்ட்டில் லவ் அண்ட் எமோஷனல் கலந்து இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த அவேர்னஸை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ படம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமே வந்து திரையில் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்லேயோ ஆர் ஏதாவது சோஷியல் மீடியாவில் டெஃபினட்டாக அது வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் மிஸ்டர் கோ ரமணன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இவர் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கராக இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த படத்தை பற்றி சில கருத்துக்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பார். ஹாய் விவர்ஸ். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். எதிர்பாராத ஒரு கால் ஒன்று வருது, டக்குன்னு பிக் பண்ணி கேட்கும்போது, ஸோ இவருடைய நண்பர் எனக்கு நண்பர், ஸோ அவரால் இந்த கதை கிடைச்சிது. ஃபோட்டோ கேட்டாப்ல ஃபோன் பண்ண முதல்ல பிக் சென்ட் பண்ண உடனே என்ன நினச்சாரோ தெரில, என்னை பார்த்து நாளைக்கு காலைல நீங்கள் கிளம்பி வந்துருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா அது ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னே ஒருத்தர் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. பட்
கதைக்குள்ள வரும்போது தான் தெரியுது அந்த செயின் திருடுற கேரக்டருக்கு எனக்கும் ஃபேஸ் கரெக்டாக இருந்திருக்கு போல. ஸோ ஓகே, வாய்ப்பு கிடைக்குது, பட் ஆனால் திருடனா கிடைக்குது அப்படின்னும் போது அந்த இடமும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஒரு டேரக்டர்ன்ற ஒரு ஃபீலை தாண்டி நல்ல நண்பர். எனக்கு பிடிச்ச மாதிரியான அந்த வசனங்கள் பேசுறதும் சரி, தோரணை. பட் இதில் நான் நடித்தேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். இதில் வந்து எனக்கு என்னமோ என்னுடைய கேரக்டர் என்னமோ நான் அப்படியே இருந்துகிட்டே போயிட்டேன். இந்த கதை பிடிக்கும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டேய் இந்த படத்தில் என்னடா இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், டேய் இந்த படத்தில் என்ன தாண்டா இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்களே சொல்லுவீங்க. நான் சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல லவ் இருக்குது. அம்மா பொண்ணுக்கான நல்ல ஒரு பாசம் நெருக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க, இப்போ இருக்கிற மாடல் ஜெனரேஷன் ஒரு ஐஃபோனுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை, ஒரு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுன்றதுக்காக பண்ணுற வேலை, இதை இந்த அளவுக்கு நாசுக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை இந்த படத்துடைய இயக்குனர் ரொம்ப நல்லா தெளிவாகவும் சொல்லியிருப்பாரு. லைஃப்பில் நம்ம சின்னதாக எடுக்கிற ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடுதுன்றதை சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். இப்போ இருக்கிற காதலை ரொம்ப விளக்கமாகவும் சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ.